கண்ணம்மாவோட பர்த்டேக்கு கண்ணம்மாவோட அப்பா இப்போது வீட்டுக்கு வராரு. லக்ஷ்மியும் அங்கே தான் இருக்கிறாங்க. லக்ஷ்மி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட விளையாண்டுட்டு இருக்கிறாங்க. கண்ணம்மா கிட்டக்க வந்து ஹாப்பி பர்த்டே கண்ணம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு கண்ணம்மா சொல்கிறாங்க, பர்த்டே தான் அப்பா, ஹாப்பி பர்த்டேன்னு சொல்ல முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. கண்ணம்மாவோட அப்பா கிட்டக்க இப்போ லக்ஷ்மி பேசுகிறாங்க. அஞ்சலி சித்தி வரலையா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. அவங்களுக்கு உடம்பு சரியில்லைம்மா, அதான் வரலை அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஏமாவோட தாத்தா பாட்டி கூட வரல தாத்தா அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா லக்ஷ்மி கேட்குறாங்க, உங்களுக்கு என்னோட அம்மாவை எப்படி தெரியும், நீங்கள் எப்படி பர்த்டேக்கு வந்தீங்க அப்படின்னு கேட்குறாங்க. உங்கள் அம்மாவை எனக்கு முன்னாடி இருந்தே தெரியுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ அம்மாவோட கல்யாணத்துக்கு நீங்கள் போயிருக்கிறீங்களா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. நான் போயிருக்கிறேம்மா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ உங்களுக்கு என்னோட அப்பாவை பற்றி தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. அப்பா பார்க்குறதுக்கு எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்குறாங்க. உன்ன மாதிரியே இருப்பாருமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. ஆனால் நான் என்னோட பாட்டி மாதிரி இருப்பேன்னு தானே அம்மா சொல்லுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க லக்ஷ்மி. உங்கள் அப்பா கூட உங்கள் பாட்டி மாதிரி தான் இருப்பார் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. இப்போ உங்களுக்கு என்னோட பாட்டியும் நல்லா தெரியுமா தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க லக்ஷ்மி. ஒரே ஒரு நிமிஷம் இங்கே வெயிட் பண்ணுங்க தாத்தா, நான் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு லக்ஷ்மி வேகமாக ரூம்குள்ளே போகிறாங்க. பாரதிக்காக வாங்கிட்டு வந்த ஷர்ட்டை காமிக்கிறாங்க. அவர்கிட்ட இந்த சைஸ் என்னோட அப்பாவுக்கு கரெக்டாக இருக்குமான்னு பார்த்து சொல்லுங்க தாத்தா அப்படின்னு கேட்குறாங்க. பாரதி அங்கிளுக்கும் என்னோட அப்பாவை நல்லா தெரியுமா, அவர் தான் இந்த சைஸு கரெக்டாக இருக்கும்னு சொன்னார் அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. லக்ஷ்மி அப்படி பேசுகிறத கேட்ட உடனே கண்ணம்மாவோட அப்பாவுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அவர் ஃபீல் பண்ணுறாரு. இந்த ஷர்ட் நல்லா இருக்கா தாத்தா அப்படின்னு லக்ஷ்மி கேட்குறாங்க. ரொம்ப நல்லா இருக்குதுமா அப்படின்னு அவர் சொல்கிறாரு. கண்ணம்மா இப்போது சௌந்தர்யாவோட வீட்டுக்கு போகிறாங்க. சௌந்தர்யா காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க. அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.